உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்ன மாதிரி டிப்ஸ், அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் பண்ணி, அடுத்து வந்து உருளைக்கிழங்கு இது கழுவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தான் உருளைக்கிழங்கு. அடுத்து தேங்காய், பேராஷூட், 3 பொருளை வச்சுதான் சூப்பரான ஃபேஸ் பேக் பண்ண போறோம். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, உளுந்தும் சரி, அது இல்லாம உருளைக்கிழங்கோ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பா நம்ம முகத்துல ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். தேங்காய் என்னத்துக்கு நம்ம பேராஷூட் யூஸ் பண்றோம்னாக்கா, உங்களுக்கு வேற எந்த ஆயில் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னத்துக்கு ஆயில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணும்போது ஆயில் சேர்க்கிறோம்னாக்கா, அது தேவையான அளவுக்கு தான் ஆயில் சேர்த்துக்க போறோம். ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. அது எந்த அளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன். தேங்காய் வந்து என்ன மாதிரி ஸ்கின் இருந்தாலும் டக்குன்னு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகாது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆகக்கூடாது. அது இல்லாம ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆயிடுச்சு நம்ம போட்ட பேக்குக்கு எந்த ரிசல்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால இந்த எண்ணெய் போடுறதுல நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கூட ட்ரை ஆகும். அதனால தேங்காய் எண்ணெய் இன்னொன்று நம்ம முகம் வாஷ் பண்ண அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஒரு பல ஷைனிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை. இது எப்படி சைடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது தேவையான அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு கழுவிட்டு கிரேட்டர்ல இது பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு முழு உருளைக்கிழங்குல நான் பாதி எடுத்து பாதியில 4 பீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 4 பீஸ் வந்து 1 பீஸ் அளவுக்கு தான் எடுத்துக்க போறேன். இந்த 1 பீஸை இந்த கிரேட்டர்ல இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி இந்த கிரேட்டர்ல இந்த 1 பீஸ் உருளைக்கிழங்கு போதும். அந்த ஸ்டார்ச்சும் அது இல்லாம அந்த தண்ணி தேவை. இப்போ இது ஒரு போல் எடுத்து இந்த போல்ல நான் இது சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கழுவாத நம்ம எடுத்தோம்னா அது இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு மாதிரி முகத்துக்கு இன்னும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் கொடுக்கும். அதனால கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல என்னன்னா அடுத்து சேர்க்க வேண்டியது முக்கியமானது வந்து அரிசி தண்ணி. இப்போ இதுல பாருங்க அரிசி, இப்போ இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அரிசி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த கிழங்க நல்லா இது பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுல இருக்கிறது ஊறும் அந்த ஒயிட் அதுல வரும் பாருங்க. இந்த மாதிரி அரிசி தண்ணியில ஊற வச்சோம்னா இன்னும் நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும், நல்லா ஷைனிங்கா கொடுக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு இருக்கிற அந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபுல்லா இந்த உருளைக்கிழங்கு இருக்கிற சாரெல்லாம் அதுல இறங்கிடும். நம்ம இந்த விரலால நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை ஊறி ஆன பிறகுதான் இன்னும் அதுல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா கையால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம கிழங்க விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி கருப்பு கலரா மாறிடும். அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
இது பண்ணாதீங்க. இதில் ஒரு நல்லா ரெடியாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த சாரில் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கருப்பு கலரில் இதாகும். இப்போ நான் வேற ஒரு மூளை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஏன்னா அந்த கீழே அந்த எலுங்குதெல்லாம் கலக்கி இந்த மாதிரி இதில் இந்த அளவுக்கு கீழே எப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல இருந்துருக்கு மேலாக அந்த தண்ணி எவ்வளவு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துன்னு அப்புறமா இதுல அந்த ஸ்டார்ச் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு. ஒரு ஃபேஸ் பேக்கும் சரி ஃபேஸ் க்ரீமும் சரி நல்லா க்ளோ ஆகணும். நம்ம ஸ்கின்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிற டக்குன்னு எங்காவது ரெடி ஆகிட்டு வைப்போம்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவோங்க. ஸ்கின் நல்லா பிரைட்டாக நல்லா பளபளன்னு இருக்கும். இதை நம்ம செக் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு பார்க்கலாம். இந்த ஹோல் எடுத்து நேராக இந்த தண்ணியை லைட்டாக வரணும். ரொம்ப ஸ்பீடாக ஊற்றிடுவோம். உங்களுக்கு அந்த கீழே தெரியுங்களா நல்லா ஒயிட்டாக இன்னொரு ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் பிரைட்டாக பாருங்க அந்த கீழே எடுத்துட்டு அந்த ஒயிட் இருக்கு பாருங்க. இப்போ இதில் தேவையானவங்களுக்கு உளுந்து எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு அப்ளை பண்ணிட்டு உங்க முகத்துக்கு நீங்க அப்புறமா பாருங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். சூப்பரா இருக்கும் நம்ம ஸ்கின்னு. இந்த மேரேஜ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்க போறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து நான் பேரண்ட் சேர்த்தேங்கன்னு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு தான் சேர்க்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகாது. மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு எடுத்து காட்டி செப்பரேட்டாக வச்சுருந்தீங்களா அது அப்படியே ஊற்றிடாதீங்க. திரும்பியும் வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி அப்படியே நம்ம லைட்டாக எடுத்துக்கணும். வேறு ஒரு பாத்திரம் திரும்பி இல்லை அந்த நம்ம ஊற்றும் போது உங்களுக்கு லாஸ்ட்ல கீழே அடியில தெரியுதுங்களா. முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு பாருங்க. ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பல்ச்சு நல்லா பலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான 100% நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஃபங்க்ஷன் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் சரி மேரேஜ் இருக்குதா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு மேக்கப் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டு நீங்கள் நார்மல் வீட்டில் எப்படி ரெடி ஆகுறீங்களோ அந்த மாதிரி ரெடி ஆகலாம். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் நீங்களே பாருங்க. நல்லா இன்னைக்கு